இன்னைக்கோட வெயிட் லாஸ் ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டது கிடையாது. நல்லாவே ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி. நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கோட ரெசிபிக்கு பவுலில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். இந்த ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணும்போது கார்போஹைட்ரேட் இல்லாமல் ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் வேணும், அதுவும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம எதாவது செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா பாசிப்பருப்பு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். 2 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷுக்காக பேன் கொஞ்சமாக சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் நல்லா செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. மிதமான சூட்லேயே இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துட்டு 8லேருந்து 9 பல்லு பூண்டு எதுவுமே நல்லா ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு ஆகிற வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணது போல் எடுத்துக்கணும். காரத்துக்காக நான் 3 வரமிளகாவும் கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாவும் எடுத்திருக்கேன். ஸோ இதையுமே மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட 3 நார்மல் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் மிதமான சூட்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின உடனே 4 நார்மல் சைஸ் தக்காளியும் நீட்டமாக கட் பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்தி நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா ஹார்டாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாகிற அளவுக்கு சிம்லேயே வச்சு வேக வைக்கிற மாதிரி எடுத்துட்டு நல்லா சாஃப்டானதுக்கு அப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சூடு கொஞ்சமாக ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி அரைச்சி எடுத்து வச்சிடலாம். தாளிப்புக்காக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய் போட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்தி மிக்ஸி ஜாரில் நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி சட்னியில் ஊற்றியிருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சட்னியோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முறை நல்லா கொதிக்க வச்சுட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கி விட்டுடலாம். ஸ்டஃபிங்காக கடாய் கொஞ்சமாக சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய் போட்டு எண்ணெய் சூடான உடனே 3 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூட மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கடல் பாசம், 1 லவங்கம், 3 கிராம்பு, பூசணிப்பூ ஒரே 1 போட்டுக்கலாம், கை நரைச்ச புதினா இலை, காரத்துக்காக 2 பச்சை மிளகா, புதினாவோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் சேர்த்தி தண்ணியே சேர்த்தாம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூட 3 நார்மல் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டு இதையும் இது கூடவே சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். அது கூட வெங்காயமும் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல ஒரு மணம் வரும் நல்லா எண்ணெயில் வதக்கும் போது. அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு பேக்கெட் காளான நான் நல்லா ஃப்ளோயிங் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் நல்லா கழுவிட்டு 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கிளறி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் மசாலா தூள் சேர்த்தனால தான் நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காளான் ஒரு 50% வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்தி குழம்புக்குள்ளே சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரி பார்க்க வேண்டாம், மசாலா நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துக்கலாம். மூடி வச்சு நல்லா கொதி வரணும். ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் குழம்பும் நல்லா திக்காக வரும், மஷ்ரூமும் நல்லா வெந்திருக்கும்.
இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு வேக வச்ச முட்டையை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டினா வேண்டாம். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ள பாசி பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு. 2 மணி நேரத்துல நல்லா ஊறி வந்துரும். இத தண்ணியிலிருந்து வடிச்சு எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்த வேண்டாம். மாவு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில தான் வேணும். மாவுக்கு தேவையான அளவுக்கு இந்துப்பும் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுருக்கிறேன். அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டா தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு தோசைக்கு மாவு புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு மாவு ஊற்றி ஒரு மீடியம் சைஸில் தோசை போட்டுக்கலாம். இது கூட ரெடி பண்ணி வச்சுருந்த காளான் கிரேவியில் நான் திக்கான போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நடுவில் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா இது போல் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இது போல் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணும்போது இது வெயிட்டும் ஏறாது, நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச்சாக இருக்கும். இது கூட நான் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுருந்த காளான் கிரேவியும் கார சட்னியும் வச்சு தான் நான் சாப்பிட போகிறேன். இந்த வெயிட் லாஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை வெயிட் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, சுகர் இருக்கிறவங்களா இருந்தாலுமே தாராளமாக இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.